ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கோதுமையில ஒரு கிச்சடி பண்ண போறோம். அந்த வீடியோல அவல் கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கோதுமை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு கிச்சடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கோதுமை இது 200 கிராம். இந்த பேன்ல தட்டி இதை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோதுமை இந்த மாதிரி லைட்டா ப்ரௌனிஷா வந்தனையும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். இப்போ இந்த வறுத்த அந்த கோதுமையை ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி அந்த ரவை கன்சிஸ்டன்சில அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, இந்த கோதுமை இந்த லெவல் வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கிக்கோங்க. இப்போ நெய் சூடானனையும் அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானனையும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் லைட்டா வதங்கட்டும். அடுத்து வெங்காயம் லைட்டா வதங்கினையும் 1 கப்பு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டும் பீன்ஸும் உள்ள தட்டி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒன் டீஸ்பூன் வந்து 1 பிஞ்ச் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் கோதுமைக்கு 400 கிராம் தண்ணி ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த கோதுமையை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள தட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, கோதுமை கிச்சடி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சமா மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சுட சுட கோதுமை கிச்சடி ரெடி.